இந்த படத்துல மூல சார் வந்து விஜயதாஸ் சார் அவன்கிட்ட பேசும்போது பியூன் கேரக்டர் தான் கூப்பிட்டாங்க. யாரோ வாத்தியார் கூப்பிட்டுருக்காரு, அவர் வரல போகுது, என்ன வாத்தியார் ஆகிட்டேன். ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நானாக படித்ததுலாம் வந்து 97 98 ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் பசங்க. நான் ஒரு 14 வருஷமாக அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை வந்து என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது. ரொம்ப வருஷமாக போராடின்னு இருக்கேன். சாரை கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அது ப்ரொடியூஸ் ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் KS ரகுமார் சார், அப்புறம் தாமன் வந்திருக்காரு. முதல் முறையாக எல்லாரும் சொன்ன மாதிரி தாமன் நான் தான் ஃபர்ஸ்ட் முறை அண்ணன் நான் நேரில் பார்க்குறேன். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், பட் ஆனால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் தான் பார்க்குறேன். நான் அண்ணனை கேட்டேன், நான் கேட்டேன் அண்ணா படம் என்ன பண்ணுறீங்க? இல்லை பண்ணுறீங்க நான் பரவாயில்ல. நான் இப்போ சொல்லிடுறேன்னா அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக மட்டும்தான் பார்க்குறேன். நான் 50 லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன், எனக்கு படம் நான் அப்படியே போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்கள் ஆகணும். சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க எல்லாரும். நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. வேறு என்ன சொல்லுங்க சார்? சொல்லுங்க, அப்படி செய்யலாம். நீங்கள் மாட்டி விடுறீங்க. என்னைக்குமே எதை சொல்லுவாங்க, ஒரே சூரியன் ஒரே மரம் மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான். என்னைக்குமே அந்த பாட்டு நான் பாடும்போது தாஸ் சின்னப்பா தாஸ்னு பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது. அண்ணன் தாமன்னு சொல்லி அந்த பாடுறேன், சூப்பராக இருக்குது பாட்டு, ரொம்ப நாள் விட்டு கேட்குற நல்ல பாட்டு அப்படின்னு. ஆனால் அந்த பாட்டு வாங்கிறதுக்கு சார் வந்து அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இது போடுங்க, அப்படி போடுங்க, ஒரு வெளியே அடிச்சு தாப்பால் போடுங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் ரொம்ப நன்றி. நான் இன்னொன்று ஒரு 8:30 மணிக்கு இப்போ நாங்கள் போர்ட் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்யம் தேட்டரில். அதனால் நான் கண்டிப்பாக நான் கிளம்பி ஆகணும், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, நான் கிளம்பணும். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஆமாம்மா எல்லாரும் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. என்னம்மா 3 நாள் ஆச்சு மழையில் தூங்கி. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்ததாக ஆக்டர் பகவத். வணக்கம். ஸ்கூல் படத்தில் நடிச்சது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே நிறைய குழந்தைங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய பேரோட ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லபடியாக ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகணும். ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு இதை என்ஜாய் பண்ணணும்னு நம்புகிறாங்க. இந்த இசைஞானி சாரோட மியூசிக்கில் ஸ்க்ரீனில் நான் வரேன், எல்லோரும் நடிச்சிருக்கோம். மிகப்பெரிய பிரமிப்பான ஒரு விஷயமா நல்லபடியாக நடக்கணும். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக சிறு முதலீட்டு தயாரிப்பு சங்கம் அன்பு செல்வன் சார் அவர்களை பேசுவதற்காக வைக்கிறேன். வணக்கம். வித்தியாசம் 3வது படம் சார் இது. ஆமாம், பேர் ஜெயிச்சிட்டாரு, படத்தை வித்துட்டாரு, அவ்வளோதான். கை கொடுங்க 100%. இது என்ன காரணம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இளையராஜா மியூசிக்கு அதுக்கு மேலே சார் வந்து சொல்ல விட்டான். அவரே எல்லா இதுவுமே ஒவ்வொரு நாளையும் பார்க்கும்போதெல்லாம் கூப்பிட மாட்டேன், பேச மாட்டேன். கேட்டால் திடீர்னு பார்த்தா ஏவில் உள்ளே போயிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தா அவன் செஸ் ஸ்கூல் எதுக்கு போவார். சரி பார்த்தா சரி இவரே எல்லாமே டேரக்டர் இவரே பிடிச்சிரு. சரி படம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண பார்த்தேன். இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இளையராஜா மியூசிக் எதுன்னு அவர் சொன்னால் நம்ம யோசிப்பாப்பு. கடலை கவிதைகளில் உள்ள படம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த படம் நினைக்கிறேன் அவ்வளோ அருமையாக இன்னைக்கு எப்படி மியூசிக் பண்ணிருந்தாரோ அதே மாதிரி தான் இளையராஜா சார் பண்ணியிருக்காரு. இந்த படம் மெயின் டேரக்டர் தான், அவர் தான் மெயின். பிடிச்சி என்ன படம் போட்டால் கூட டேரக்டர் மட்டும் தான் நைட்டு பகலில் தூங்க மாட்டாங்க. ஏன்னா படம் எப்படி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற வந்துடும். ஆனால் டேரக்டர் ஜெயிச்சு அந்த படம் சக்ஸஸ்ன்னு அந்த காரை வந்து உள்ளூரை வரைக்கும் தூங்க மாட்டார்.
அந்த மாதிரி அவர் பைக்கில் அழைச்சிருந்தாரு. அதெல்லாம் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், இப்போ தான் பேசினேன், என்ன சார் அப்படின்னேன். ஆமாம் சார், நான் ஒரே ஆள் தான் சார் ஓடி ஆடி உடச்சிட்டு இருப்பாரு. நீ எல்லாரும் கொண்டு மேலே போய் அடிச்சிட்டாரு. இது ஆடி ஆயிடுச்சு, பெரிய லெவலில் போயிடும், படம் வெற்றி அடையும். அடுத்த படம் நிறைய புதுசாக பூஜை பண்ண வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எக்கச்சக்கமாக அவங்க வரவங்களுக்குலாம் ஒரு 10 லைன் எழுதி வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. எனக்கு ஒரு 12 லைன் எழுதி வச்சுருந்தேன். சொல்ல வேண்டியதானே, பார்த்துட்டு இருந்தேன் என்ன தான் சொல்ல போகிறீங்கன்னு. ஓகே, இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற தன்னுடைய கலை வாழ்க்கையவே தொடர்ந்து விட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்னைக்கு தன் கலை வாழ்க்கையை தொடர்ந்து விட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அரசாங்கத்தை சென்று கொண்டிருக்கிற தாமோ சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசை ஞானி இளையராஜா சார் தான். ஸோ அவரோட பாடுற ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில் அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா சந்தோஷமாக இருக்கும்போது, சோகமாக இருக்கும்போது, உற்சாகமாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்மளோட நீக்கமாக நிறைந்திருக்கிறார். நம்மளோட செல்லுலாம் இருக்கார். அவர் கேட்டு கேட்டு வரும்போது கூட, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட அவரோட பாட்டை கேட்டு தான் வந்தேன். சில நேரத்தில் நம்ம அந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாரோட ஒரு படம் நடிச்சிடணும், ரஜினி சாரோட நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆசையே எனக்கு வித்யாதரன் சார் நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படின்னு நான் சொன்னோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் நடுவில் சார்ட்ட கூட கேட்டேன், இளையராஜா சார்ட்ட போகிறீங்க எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு ஸ்நாக்ஸ் விட்டு போடுங்க, இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் விட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் சான்ஸ், நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட நான் அமைதியாக இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றது தான் நமக்கு சிறப்பு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அளவுக்கு இளையராஜா சார் உள்ள பூந்தா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டாக பண்ணிடுறாரு. சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தருந்து கற்றுப்போம் இல்லையா? அது மாதிரி இளையராஜா சார்ட்டேருந்து நான் கற்றுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை, தன்னுடைய உழைப்பு சும்மா 100% அர்ப்பணிப்போட பண்ணுறது. அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை, என்னுடைய உழைப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார். அடுத்து வித்யாதரன் சார். இந்த இவரோட சேர்ந்து நான் பண்ணுற ஒரு 3வது படம் இந்த ஸ்கூல் படம். ரொம்ப பிடிச்ச இயக்குனர், ஜாலியாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அழகாக பண்ணிக்கலாம். இந்த படத்தில் வரும்போது எனக்கு இதில் ஒரு பிரின்ஸிபல், அசிஸ்டன்ட் பிரின்ஸிபல் ரோல் கூட பக்ஸ் சாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு, பக்ஸ் சார் ரொம்ப அழகாக அண்டர்பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அந்த டயத்தில் ஒரு மணிரத்னம் சார்லாம் அவர் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஜென்ரலாகவே ஒரு அழகான ஒரு மீட்டரில் இருக்கும். சார் வந்து இங்கே வாங்க சாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்டா கூட, ஏன் சார் வாங்க சாம்ஸ்லாம் கூப்பிடணும், கையை இப்படி காட்டினா போகிறது அப்படின்னு அவரு என்னட்ட வந்து என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டுமா சார், என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்க சார், எது சார் கூப்பிட்டீங்க இப்போதான் வேண்டாம். அதாவது இவர் என்ன அடக்கணும், பக்ஸ் சாரை கொஞ்சோண்டு ஏற்றணும். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸில் அவர் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். நானும் பல விட்டுகளை போட்டு பார்ப்பேன். சார் இந்த இடத்துல எது சொல்லட்டுமா, இந்த இடத்துல எது சொல்லட்டுமா அப்படின்னு 100 விட்டு போட்டு 2 விட்டு சேர்த்திருக்காரு அவர். ஸோ அந்த அளவுக்கு அவர் மெரிட்டாக என்ன சொல்றாருன்னா, இப்பெல்லாம் வளவெல்லாம் பேசக்கூடாது சான்ஸ் காமெடி, திருக்குறள் மாதிரி சும்மா 2 அடியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் திருக்குறள் உதாரணம் காமிச்சார். நான் வந்து ஔவையாரை உதாரணமாக எடுத்து ஊக்கம்போது கைவிடுன்னு சொல்லி சீனுக்கு சீன் போய் இம்சை பண்ணிகிட்டே இருக்கிறது என் வேலையாக இருந்தது. அதையும் மாரி சில ஜோக்ஸ்லாம் அட்டகாசமாக நான் சொன்னது சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சாரு. அப்புறம் டப்பிங்கில் தூக்கிட்டாரு. ஓகே. ஸோ அருமையான ஒரு கதை களம், அழகான ஸ்கூல், நல்ல ஒரு கண்டென்ட். இப்போ அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நம்ம பசங்களெல்லாம் என்னவா படிக்க வைக்கிறது, ஏதோ படிக்க வைக்கிறது, பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்து படிக்க வைக்கிறதா, இல்லை இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறதா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு. அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு தாமு சார் கூட தான் போகிற இடத்துலலாம் குழந்தைங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்தளவுக்கு அருமையான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்குது. இதில் நடித்த ஏரி பாபு சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். நான் பக் சார், அது ஹரிதா மேடம், பிரியங்கா, அது ஒரு டீம், எல்லாம் டீமாக இருக்குது. காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. நல்ல அழகான இழையோடின ஒரு காமெடி அழகாக இருக்கும், ஹாரர் இருக்கும், கண்டென்ட் இருக்குது. ஸோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமாக இது வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைங்க. மவுத்து டாக்கில் தான் ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. ஸோ நிறைய இளையராஜா சார் பாட்டால் படம் ஓடிருக்கு. இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு படம் ஓடிட்டு இருக்கு. ஸோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய பட்டமாக தான் இருக்குது.
இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடுன்னு நான் நினைக்கிறேன். நம்புகிறேன். நீங்களும் அதில் ஆதரவு தாங்க. தேங்க்யூ வெரி மச்.